யார் டாக்டரு எல்லாமே போலி ஆயிடுச்சு. இப்போ போலி டாக்டர், போலி போலீஸு, திருடன் மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்கேன். போலி திருடன்னு யாரையும் பார்க்க முடியாது. எல்லாம் போலி. போலி மருத்துவர், போலி விஞ்ஞானி, போலி இன்ஜினியர் எல்லாம் வந்துடுச்சு. நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையாக 3 பெருமக்களும் பேசியிருக்காங்க. நான் அறிவு கூடாதுன்னே சொல்லலைங்க. யாராவது சொல்லுவோமா அப்படி? அந்த அறிவை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது தான் பிரச்சனை. அறிவு கூடாதுன்னு நாங்கள் தான் அறிவுக்கு எதிரானவர்கள் போலவும், அவங்க தான் அறிவினுடைய சிகரங்கள்லாம். இந்த அறிவை இன்றைய நவீன மனிதன் எதற்கு பயன்படுத்துகிறான்? அடிக்கடி பார்த்துருக்கல அறிவை? இரிடியம் கும்பல் கைது. அது புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கய்யா. கொஞ்ச நாள் பாக்கு போடுறதுங்கட்டாங்க, அப்புறம் தேக்கு போடுனாங்க, ஒரு ஈமு கோழின்னு கிளம்புனாங்க. இரிடியம் எங்கே நடக்கிறீங்கன்னா நாகப்பாம்பு கக்கு தான். இவர் அதை போய் பிடிச்சாராம். ஏன்னா ஒரு இதையாவது இந்த அறிவை பயன்படுத்தி புதுசாக ஈமு கோழி முட்டைக்கில் ஆம்லெட் போடலாம்னு எவ்வளோ பேர் வாங்கி ஏமாந்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க புதுசாக. சில பேர் பார்த்தீங்கன்னா டீத்தூளில் புளியங்கொட்டை தோலை கலக்கிறது. இந்த அறிவை பயன்படுத்தி ஏதாவது புதுசாக கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம்டா. இந்த ஆன்லைனு என் தங்கச்சி வந்து சொன்னிச்சு, நாங்களெல்லாம் அமெரிக்க பல்கலைக்கழகத்திலே இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சிமா. ஆனால் இந்த 6 மாத காலத்திலே பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட முடியாமல் பல பிள்ளைகள் இருக்கிற தேசத்திலே தான் நீங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்துக்கு வசதி இருக்கவும் படிக்கலாமா? இந்த 6 மாத காலத்தில் வருமானமும் இல்லாமல் அரசாங்கம் கொடுத்த 1000 ரூபாயில் என் பிள்ளையை எப்படி படிக்க வைப்பேன்னு ஏங்குகிற பிள்ளைகள்கிட்ட தான் நீங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகம் குறித்த கலர் கனவுகளை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிஎன்பிசி தேர்வு எழுத பயங்கர மோசடின்னு வந்துச்சுல்ல, அவன்லாம் என்ன அறிவு இல்லாதவனா? அவனை விட்டு வந்துட்டானா? நீங்கள் பார்த்தீங்கன்னா விஓஓ தேர்வில் அங்கே எப்படி கேட்டால் ஒரு இடத்துல வேனை நிறுத்துவோம். இவங்கெல்லாம் வந்து இஸ்ரோவில் சேர்ந்தீங்கன்னா பெரிய ராக்கெட்டை விட்டுருப்பாங்க. நைட்டில் வேனை நிறுத்தி உள்ள பேப்பரை எழுதி அந்த நம்பரை மாற்றி இவ்வளோ அறிவு இருக்குல்ல. இந்த அறிவை பூரா மனுஷன் எதுக்கு பயன்படுத்துகிறான்? அமெரிக்கா வளர்ச்சி அடைந்த நாடு தானே, அறிவியல் இருக்கிற நாடு தானே. அங்கு தானங்க முந்தா நாள் நான் சொல்கிறது ஆப்ரஹாம் லிங்கத்துக்கால இல்லை, இன்னமும் அந்த தேசத்தில் அறிவு வளர்றதாக சொல்லப்பட்ட தேசம் இனவெறி இருக்க. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்கிற கருப்பினத்தை சேர்ந்தவனை ஒரு வெள்ளை இனத்தைச் சேர்ந்த போலீஸ் தொண்டையை நெருக்குகிற பொழுது எனக்கு மூச்சு திணறுகிறது என்று சொல்கிறானே. உங்கள் அறிவு எதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது? சக மனிதனை மனிதனாக பார்க்காமல் என்ன அறிவுன்னு கேட்குறேன் நான். வெறும் எந்திரங்களா அறிவு? நீங்கள் கூகுளில் தேடுனா தவறாக நினைக்காதீங்க தலைவரை. யார் பிரபலமானாலும் சரி, லியோனின்னு அவர் சொல்கிற சிந்தனையை போய் பார்க்க மாட்டான். நான் மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன், கூகுள் பலர் பேர் தேடுவது எவராவது பிரபலமானால் அவர் என்ன ஜாதி என்று தேடுவது தான் கூகுளில் அதிகமாக இருக்கிறது. எந்த நடிகர் என்ன ஜாதி, இவர் என்ன சிந்தனை சொல்கிறாரு பாருடா. ஜாதி என்கிற வெறியை குறைக்காத அறிவு என்ன செய்யும்? அறிவை வந்து அன்பில்லங்க வளர்க்கணும். உங்கள் அறிவு வேண்டுமானால் வசதிக்கு எந்திரங்களை உருவாக்க முடியுமே தவிர சேர்ந்து அளவும் சேர்ந்து சிரிக்கவுமான அந்த உயிர்களை உங்களால் ஒருபோதும் உருவாக்க முடியாது. நீங்கள் ஆன்லைனில் அரிசி ஆர்டர் பண்ணிடலாம் இந்திரா, ஆனால் ஒரே ஒரு நெல்மணியை கூட உங்கள் கம்ப்யூட்டராலையோ ஆன்லைனால் உருவாக்க முடியாது. ஒரு விவசாயியினுடைய உழைப்பு தான் அதை உருவாக்க முடியும். இவர் கேட்டார், பென்னி குயிக் அணை கட்டினார், அது அவருடைய அறிவு, அன்பு. ஆனால் அந்த வைகையை மணல் இல்லாமல் ஆக்கியது தான் நவீன மனிதனுடைய அறிவு. இன்றைக்கு வைகை நதி வறண்டு கிடக்கிறாள். வைகை எனும் பொய்யா குளக்கடை மட்டும் இல்லை, நந்தலாலா குடியிருக்கிற காவிரியும் போய் பார்த்தீங்கன்னா நவீன மனிதனுடைய சுயநலமும் பேராசையும் தானங்க. இந்த ஆறை அழிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் ஆன்லைன் ரம்மின்னு நீங்கள் போன தொட்டாலே வருதுங்க. மனிதன் அடிப்படையிலே கொஞ்சம் சலனப்பட்டவன், பலகீனமானவன். சமீபத்தில் அடுத்தடுத்து 2 காவல் நிலையங்களிலே ஆன்லைன் ரம்மியால் ஏமாந்து 2 காவலர்கள் தமிழகத்திலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடன் சுமை தாங்காமல். நீங்கள் ஒரு தடவை தள்ளி விட்டு போகலாமா? 2 தடவை ஆன்லைன் ரம்மின்னு கும்மி அடிச்சுக்கிட்டே இருந்தால் சுற்றி கொஞ்சம் தொடுறான், அவன் குடும்பமே க்ளோஸ். எனவே நாங்கள் அறிவை தவறுன்னு சொல்லவே இல்லை. அறிவை எதற்கு பயன்படுத்துகிறோம் தான் முக்கியம். ஆனால் இந்த நவீன மனிதன் தன்னுடைய அறிவையெல்லாம் அடுத்தவனை கெடுக்கத்தான் பயன்படுத்துகிறான் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.